மாயக்கண்ணாடி ஒரு நாள் சிறுவன் தீபன் வீட்டு பழைய அடுக்கில் ஒரு பிரம்மாண்டமான பழைய கண்ணாடியைக் கண்டான். அந்தக் கண்ணாடி மீது எழுதியிருந்தது, உன் விருப்பத்தை சொல், ஆனால் உண்மையுடன் மட்டும். தீபன் கேட்டான், நான் ஒரு ராஜா ஆக வேண்டும். அடுத்த நொடியில் அவன் ஒரு மந்திர உலகில், மாய இராஜ்யத்தில் ராஜாவாக மாறிவிட்டான். தேசம், சேவகர், பூமி எல்லாமே அவனுக்கு. ஆனால் ஒவ்வொரு பொய்யையும் சொன்னதும் அவனுடைய ராஜ்யம் சிறிது சிறிதாக கரைந்து போகத் தொடங்கியது. இறுதியில் அவன் உணர்ந்தான், உண்மையான மகிழ்ச்சி பொய்யிலும் மாயையிலும் இல்லை, சத்தியத்தில்தான் இருக்கிறது. அந்த உணர்வுடன் கண்ணாடி முறிந்தது. தீபன் திரும்ப வீட்டுக்குள் வந்தான். ஆனால் இப்போது அவன் மனதில் ஒரு மாய உலகம் இருந்தது, உண்மையோடு.